ஏன் இயேசுவின் பெயர் பரமநிலத்தில் இருக்கும் எங்கள் பிதா ஜபத்தில் இல்லை? முதலாவது பாத்தீங்கன்னா அது அவரோட துவக்க கால ஊழியம். மத்தேயு 4 பாத்தீங்கன்னா அப்பதான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அற்புதங்களை செய்து ஒரு திரளான கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணி வருது. யார் இந்த மனுஷன் இவ்வளவு அற்புதங்கள் செய்யறான்னு. அப்போ வந்துட்டு எடுத்தோடனே நான் தான் மேசையா நீ ஏத்துக்கொள்ளுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அந்த திரளான கூட்டம் இவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போது பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளோட தன்மையை அவர் ரிவீல் பண்றாரு. எப்படிங்கிறதுனா எல்லா யூதர், கிரேக்கர், ரோமர் அந்த திரளான கூட்டத்துல இருந்த அந்த மக்கள் இடத்துல வந்து தேவன் வந்துட்டு பிதா, நம் பிதா என்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறார். இது மூலியமாக உலகத்தில் இருக்க அனைவருக்கும் ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையை அவர் உருவாக்குகிறார். மூணாவது பாத்தீங்கன்னா இது ஒரு உலகளாவிய ஜபமாக இருக்கிறது. நீ எந்த மதமா இருந்தாலும் சரி, நீ இந்த ஒரு ஜபத்தை சொன்னாலே போதும், பரமநிலத்தில் எங்கள் பிதா, இந்த ஜபமே ஒரு காமனான ஜபம்ங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரிவீல் பண்ணுகிறார். நாலாவது பாத்தீங்கன்னா அவர் இன்னும் மத்தியஸ்தராக ஆகவில்லை. 3 தீமோத்தேயு 2:5 போட்டிருக்கு, அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து மகிமை பெற்ற பிறகுதான் அவர் மத்தியஸ்தராக ஆகிறார்.